வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 13ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு 4 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அதோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கோல்டன் கிராஸில் இருக்கா, டெத் கிராஸில் இருக்கா, இந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நேற்று சாயந்தரம் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுனால நான் ரொம்ப அதிகமாக அனாலிசிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன் செயினில் பார்த்துட்டு எது வரைக்கும் நம்ம எடுத்தால் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், அதாவது ஆப்ஷனில் வந்து எது வரைக்கும் நமக்கு வந்து புட் ஆப்ஷனோ எது வரைக்கும் கால் ஆப்ஷனோ எடுத்தால் இன்றைக்கி வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 4 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் தான் இருந்துச்சு, 6:30 to 9 o'clock. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனில் இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுனில் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை கொடுக்குது. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நமக்கு இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் லைக் 240 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 20-24 அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு 270 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் கேப் டவுன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் சார்ட் பார்த்துட்டு எனக்கு ஒரு 30-40 இல்லைனா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் கேப் டவுன் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். சப்போஸ் இது வந்து 9 o'clock முன்னாடி, நான் இப்போ பார்க்குறது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 7:45. ஸோ 7:45லேருந்து 9 o'clock முன்னாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்று. ரெண்டாவது, இருந்தாலும் நம்ம வந்து மார்க்கெட் எப்போயுமே பிலீவ் பண்ண முடியாது, லைக் 100% கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறனால 6:30க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஓப்பனாக இருக்கிற பொசிஷன் வந்து 24,864. ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா 24,600, அதாவது 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகி இவ்வளோ தூரம் வந்துட்டால் கேப் அப் கிடையாது. ஆனால் ரெக்கவரிக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து ஒரு 9 o'clock முன்னாடி நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து 9 o'clock முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்படி பார்க்குறது, எந்த ஒரு சிம்பிள் போடணும் அப்படின்னா, நிஃப்டி இந்த மாதிரி ஆச்சரியக்குறின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போய் கிஃப்ட் நிஃப்டின்னு போடும்போது இந்த இடத்துல 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிஃப்டி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்கும், 1 and 2. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தான் வந்து ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். அண்ட் செகண்டில் வந்து வால்யூம் ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு நல்ல சார்ட்டு கிடைக்கணும், இல்லைனா ஒரு கரெக்டான சார்ட்டு கிடைக்கணும்னா இந்த நிஃப்டி அண்ட் ஆச்சரியக்குறி 1 அது இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ சப்போஸ் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் பார்க்கும்போது மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் 300 பாயிண்ட்ஸ் டவுனுங்கிறது ஒரு ரொம்ப வந்து அதிகமான ஒரு கேப் டவுனாக இருக்க போது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போது ஆக்சுவலி நான் வந்து பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, நான் நைட் மோடில் வச்சுருந்தனால. ஓகே, அண்ட் இப்போ நமக்கு 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் வந்தால் எவ்வளோ தூரம் கீழே போகலாம் அப்படின்னா, இங்கிருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 270 பாயிண்ட்ஸ், 24,500 வரைக்குமே மார்க்கெட் டவுன் சைடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று, கிஃப்ட் நிஃப்டியில் 300னா நிஃப்டிலேயும் 300 வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் 300னா இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரலாம், 50 பாயிண்ட்ஸ் வரலாம். ஸோ பட் ஓவரால் பிக்சர் நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு. ஸோ அப்போ இந்த செல்லிங்கில் நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக ஒரு பியரிஷ் மூமெண்ட்டை கண்டினியூ ஆகும். ஸோ 24,500 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிஃப்டி 50ல் அதிகமாக இருக்குது. அண்ட் நிஃப்டி 50யோட நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,500ல் தான் அடுத்த ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால
மார்க்கெட் இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறது ஈஸி. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் யோசிச்சிருக்கோம். ஸோ நிஃப்டி 50 இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 24,500 வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இந்த 24,500 வரும் எதிர்பார்க்குறோம். இந்த 24,500 வரலை, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிருமான்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிறதுக்கு வழி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 24,800 தான் இப்போ இருக்குது. இங்கேருந்து கண்டிப்பாக டவுன்ஃபாலில் வரும். ஒரு கேப் டவுன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 24,700 வேணால் ஒரு சின்ன அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கலாம். பட் ஆனால் 24,500 வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிஃப்டி 50ல் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கிளியராக அதுதான் சொல்லுது. அப்போ ஆப்ஷன் செயினில் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 24,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன், இந்த டெல்டா வேல்யூ 0.2, கால் ஆப்ஷன்னா +0.2, புட் ஆப்ஷன்னா -0.2. ஸோ 0.2 வரைக்கும் நமக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டெல்டா வேல்யூ 0.2லேருந்து 1 ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த டெல்டானா என்னென்னா நம்மளோட நிஃப்டி 50 இதுதான். ஸோ நம்மளோட நிஃப்டி 50 வந்து ஒரு ரூபா மூவ் ஆச்சுன்னா நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது. அப்போது நிஃப்டி 50 ஒரு ரூபா மூவ் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து 0.2 தான் மூவ் ஆகும். ஸோ அதே இது அட் த மணி, அதாவது ஏற்கனவே ரீச் ஆன ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புட் ஆப்ஷன்லேயே 0.9, 0.99 இருக்கும். ஸோ அப்படின்னா ஈக்குவலாக மூவ் ஆகும்னு. ஸோ அப்போது நமக்கு 0.2 வரைக்கும் எடுக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேலேங்கும்போது நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 0.2ங்கிறது வந்து 25,200ல் இருக்குது, 250ல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கால் ஆப்ஷனும் இதுக்கு மேலே புட் ஆப்ஷனும் எடுக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து 24,500க்கு மேலே வந்து 24,500க்கு கீழே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 25,250க்கு மேலே நீங்கள் வந்து 25,250 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராடல் போடுறதாக இருந்தாலும் இல்லை வந்து இந்த அயன் காண்டோர் மல்டிபிள் கால் அண்ட் புட் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே பண்ணால் தான் பெட்டர். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50 பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனலில் தான் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி இனியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப ரொம்ப அழகான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 56,000ல் இருக்குது. இந்த 56,000 வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் பிரேக் ஆகிறது. ஆனால் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட்டும் இருக்குது, ஸ்ட்ராங்கான கேப் அப்பும் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ அப்போது இந்த பொசிஷனை பிரேக் பண்ணுச்சு, அதாவது 56,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து நமக்கு டவுன்ஃபால் வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா நமக்கு வந்து மினிமம் நம்ம வந்து 55,500க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இதையும் தாண்டி வருது அப்படின்னா 55,000 வரைக்கும் வரலாம். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 55,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பாருங்களேன், ஒரு இடத்துலையும் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஜனவரி இல்லைனா ஒரு மார்ச்லேருந்தே சொல்லுவேன், ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக மூவ் ஆகும். பட் மீது எல்லா நாளுமே எந்த இடத்துல மேலே போகும், எவ்வளோ தூரம் கீழே வருங்கிறத பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னென்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்போ அந்த ஒரு மாதம் ஆகும்போது அழகான கன்சாலிடேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒன்றா 55,500 இல்லைனா 55,000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட பியரிஷ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வரும். ஸோ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லையே வந்துச்சுன்னா நமக்கு வந்து மண்டேக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும். ஸோ அப்போது இப்போ வரைக்கும் 55,000 ரீச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட ட்ரெண்டை ஃபாலோ ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை 55,500 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தூரம் எடுக்கலாம்னா 57,000 வரைக்கும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே போகிறதே கஷ்டம். ஸோ 57,000க்கு மேலே கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அண்ட் இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 57,000 வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷனை எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் நமக்கு புட் ஆப்ஷனு போகும்போது நமக்கு வந்து 55,200 வரைக்கும் போகலாம். ஸோ 55,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம 55,200 வரைக்கும் நம்ம வந்து போகலாம். ஸோ அப்போது இதுதான் வந்து
பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 55,200 இருக்கணும் புட் ஆப்ஷன் போகிறது மேக்ஸிமம். அதே மாதிரி கால் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் 57,000 இருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு ரேஞ்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சந்தேகமோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டவுன்ஃபாலுக்கு தான் ஒரு எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை 9 மணி வரைக்கும் வாட்ச் பண்ணுறது பெட்டர். அதுதான் நான் சொன்னால் நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். திடீர்னு ஒரு 2 க்ரீன் கேண்டில் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து கேப் டவுன் வந்து மினிமைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான அனாலிசிஸ் நமக்கு தெரியணும்னா 9 o'clock வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது நல்ல கரெக்டானது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.